வணக்கம் நண்பர்களே. தாவேக அரசுல அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் இத்தனை நாள் ஒதுக்கப்படாமல் இருந்தது. பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகியும் அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படல. காரணம் அவர்கள் பல்வேறு விதமான குதிரை பேரங்கள். அதாவது தங்களுக்கு ஆட்சி 5 ஆண்டு காலம் நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு எந்தெந்த கட்சியை உடைக்கலாம், எங்கிருந்து எம்எல்ஏக்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு கணக்கு போட்டு அதிமுகவை 2ஆ உடைச்சு அதில் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இவங்கள நம்ப முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, எப்போ வேணால் கவுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தால் அதிமுக 2ஆ உடைச்சி அதுலேருந்து 25 பேரை இவங்க ஆதரவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த 25 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குற கிட்டத்தட்ட 10 வாரியத்துக்கும் அதிகமான அந்த வாரிய பதவி தர வாரிய தலைவர் பதவி, கிட்டத்தட்ட அமைச்சர் பதவிக்கு இணையான சலுகைகள் கொண்ட, அதாவது ஆதாயங்கள் கொண்ட ஒரு துறை தான் அதுவும் இந்த வாரியங்களும். ஸோ அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க. ஆனால் உடைச்ச பிறகுதான் இது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. என்ன, ஒரு கட்சியை உடைக்கிறது பெருசு இல்லை, உடைச்சி ஆதரவு வாங்குறது பெருசு இல்லை. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய காரியம். அந்த கட்சி சட்ட ரீதியான நடவடிக்கையில் இறங்கினா முதல்ல மாட்ட போகிறது இந்த விஜயனுடைய இந்த அரசும் தான். அது இப்போ ஆளுநர்கிட்ட அது புகாராக போகும், அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, நிறைய சட்ட சிக்கல்களை இனி சந்திக்க வேண்டி இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த 25 பேரில் 6 அமைச்சர்கள் 10 வாரிய தலைவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கு ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுத்தாலோ அல்லது இந்த வாரிய தலைவர் பதவி கொடுத்தாலோ அது இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால இவங்க இத்தனை நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போதைக்கு இவர்களுக்கு மந்திரி பதவிகள் தருவதை பற்றி நம்ம இப்போ முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா போய் நம்மளா போய் மாட்டிக்க வேணாம். அதனால் இருக்கிற அந்த அத்தனை துறைகளையும் அவர்களுடைய இப்போ யாரெல்லாம் மந்திரியை பொறுப்பேற்ற பதவி ஏற்றாங்களோ அந்த அந்த எம்எல்ஏக்களுக்கே அவங்க பிரித்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இலாக்காக்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்படி அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒருத்தரே மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு பெரிய துறை ஒன்றும். இப்போ உதாரணத்துக்கு மின்சாரம், சட்டம், இது ரெண்டும் பெரிய துறைகள். மின்சாரத்துறைங்கிறது அதுவே ஒரு ஆள் சமாளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துறை அது மின்சாரம். அந்த மின்சாரத்துறை கூட சட்டத்துறை, சட்டத்துறையே ரொம்ப கீ போர்ட்போலியோ. இந்த 2 துறையையும் ஒருத்தருக்கே ஒதுக்கியிருக்காங்க. அதே போல இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் கையில் பிரதானமான முக்கியமான துறைகள் அத்தனையும் விஜய் கையில இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த், புசி ஆனந்துக்கு ஒரு ஒரு பெயருக்கு அவர் அந்த புரோட்டோகால் படி அவர் அமைச்சரவையில் அவருக்கு 2வது இடம். ஆனா துரைமுருகன் என்ன போஸ்ட் வகிச்சார், இதுக்கு முன்ன துரைமுருகனுக்கு என்ன இலாக்கா கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான இலாக்கா தான் நீர்வளத்துறை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, நகராட்சி நிர்வாகம் கூட. அடுத்து பார்த்தா இருக்கிறதுல வலுவான டிபார்ட்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, நல்ல வளம் கொளிக்கிற, நிறைய வருமானம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற துறை அப்படின்னு சொல்லி அந்த துறை தான் பொதுப்பணித்துறை. அந்த பொதுப்பணித்துறை கூடவே விளையாட்டுத்துறை, இந்த 2ஐயும் ஆதவர்ஜனா எடுத்திருக்காப்புல. இதுக்கு முன்னே நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆதவர்ஜனா ஒரு பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஒப்புதல் மாதிரி. அது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாம், எது நடக்கலாம்னு என்கிட்ட சொல்லுங்க, எந்த ஃபைல் மூவெல்லாம் என்கிட்ட நில்லுங்க, நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நேற்று சொன்னார் இல்லையா. இன்னைக்கு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது பொதுப்பணித்துறை கூடவே அந்த விளையாட்டுத்துறை. இதில் பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேணாம், அவங்க லாட்ரி அடிக்காமே சம்பாதிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறையை அவர் கேட்டு வாங்கியிருக்காரா அல்லது என்ன கணக்கில் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று 2மே பெரிய துறைகள் தான். விளையாட்டுத்துறைங்கிறது சாதாரண விளையாட்டாக நினைக்கிற துறை கிடையாது. அதில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அந்த விளையாட்டுத்துறையில். அதையே அவரே பார்த்துக்கிறாரு. செங்கோட்டையனுக்கு நிதித்துறையை ஒதுக்கியிருக்காங்க, அவருக்கு மட்டும் சோலோவாக ஒரே டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அனுபவம் வாய்ந்தவர், நிதித்துறையில் இருக்கும்போது ஏன்னா ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்தவர், அதனால் இந்த துறையை நிர்வகிக்க அவர் சரியாக இருப்பார் அப்படின்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெங்கட்ராமணன் அவர் தான் உணவு அந்த இது
சிவில் சப்ளைஸ் இருக்கு, அதை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து முக்கியமாக எல்லாமே வந்து எல்லா போர்ட்ஃபோலியோவுக்கும் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஆள் போட்ட மாதிரி தான். 10 பேர் மொத்தம், விஜயோட சேர்த்து 10 அமைச்சர்கள். 10 பேருமே வந்து மொத்த துறைகளையும் நிர்வகிப்பது போல இப்போ அவங்க வந்து இனிஷியலாக செட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில தினங்களில் வந்து கூடுதலாக அமைச்சர்கள் வருவாங்க, அமைச்சரவை விரிவாக்கப்படும். அப்போ வந்து இவர்கள்கிட்ட இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து பிரித்து தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்த அதிமுகவிலிருந்து வந்திருக்காங்களே, ஏன்னா அவங்க வந்ததே எதுக்காக, தாவேக்காவை ஆதரிப்போம் அப்படின்னு எதுக்கு வந்தாங்க, நமக்கு பதவிகள் வேணும், ஆதாயம் வேணும், வெறுமனே வந்து இப்போ இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்தை வந்து வெறுமனே ஓட்ட முடியாது, இப்படி ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருந்தால் நம்ம ஆளுங்க வந்து ஒரு உற்சாகமாக இருப்பாங்க, அவங்களும் சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து சிவி சண்முகம் வேலுமணியும் சொன்னாங்க. அப்போ என்ன டீல் பேசுறாங்கன்றதே வந்து வெளியே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. இவங்க என்ன டீல் பேசியிருக்காங்க, 6 அமைச்சர்கள் 10 வாரிய தலைவர் போஸ்ட் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு அது எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது 6 மாதத்துக்குள்ள நடக்குமா? ஏன்னா இந்த 6 மாசம் தான் இந்த வண்டி தாங்கும். இந்த விஜயனுடைய அரசுங்கிற இந்த வண்டி இந்த 6 மாசம் தான் தாக்கு பிடிக்கும். அதற்கு அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மீண்டும் கொண்டு வர போறாங்க. அப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் போது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வாக்கு போட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலி. அதனால அது என்ன மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு தான் வந்து இந்த அதிமுக 2ஆ உடைச்சிருக்காங்க. ஆனால் உடைந்தது எவ்வளோ பெரிய தவறு, நம்ம வந்து தனி அணியாக வந்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத அந்த அந்த உடைந்து வந்தாங்களே 25 பேர் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் வீரமணி, அவர் ஏற்கனவே நான் வந்து இந்த பக்கம் வந்தது தப்பு, நான் எப்போதும் எடப்பாடி கூட தான் இருக்கேன், எடப்பாடி தான் எனக்கு தலைவர், எடப்பாடி தான் பொதுச்செயலர், நான் வந்து அதிமுக விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு அப்படியே வந்து பேக் அடிச்சிட்டாரு. இன்னும் 8, 9 எம்எல்ஏக்கள் வந்து மீண்டும் எடப்பாடி பக்கம் போகிறதுக்கு வந்து தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் சட்ட நடவடிக்கை எடுத்துடாதீங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா போதும். ஈவன் கட்சி பொறுப்பு, ஏன்னா இவங்க எல்லாரையும் கட்சி விட்டு கட்சி பொறுப்புல தூக்கிட்டார். இந்த 25 பேரும் வந்து மாவட்ட செயலாளராக அல்லது அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு ஏதோ ஒன்றுத்தில் இருந்திருப்பாங்க. அது அத்தனை பொறுப்பிலிருந்து வந்து அவங்கள தூக்கிட்டார் எடப்பாடி. அடுத்து வந்து நீதிமன்றம் போக போறாரு. இப்போ சபாநாயகர்கிட்டே வந்து அவர் கடிதம் கொடுத்துருக்காரு, நீதிமன்றம் போக போறாரு. இவர்கள் தகுதி எடுப்பு பண்ணணும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய நிலைப்பாடு. இவங்க வந்து எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, கட்சியை விட்டு நீக்கிடாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கன்னு சொன்னால் கூட அவர் வந்து இவங்களை மன்னிக்க தயாராக இல்லை. அதனால் வந்து இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்ங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த ஒரு 10 பேர் வந்து மீண்டும் எடப்பாடி கிட்ட கேட்குறாங்க, எங்களை சேர்த்துக்கங்க, நாங்கள் இனி வந்து அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வந்து இந்த 25 பேருடைய ஆதரவுங்கிறது இன்னும் சில தினங்களில் அல்லது சில வாரங்களில் அது இன்னும் குறைந்து, யாருமே தாவைக்காக நாங்கள் ஆதரிக்கலைங்க, நாங்கள் வந்து அதிமுக இருந்துடுறேன் அப்படின்னு பேக் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும் பட்சத்தில் மீண்டும் இந்த விஜயனுடைய அரசு அதனுடைய அந்த நிலைப்பாடுங்கிறது, அதாவது நீடித்த தன்மைங்கிறது கேள்விக்குரியதாகும். நிச்சயமாக அப்போது இந்த அரசு கவிழ்வதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைய நிலை. இதில் விஜய் வந்து தொடர்ச்சியாக சந்திக்கிற சில நபர்கள் ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தாக இருக்கு. அதில் ஒரு முக்கியமானவர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி. இதுக்கு முன்னே ஆந்திரா முதலமைச்சராக இருந்தார், அவருடைய சகோதரர். அவர் வந்து விஜயை பார்த்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்துருக்காரு. இருவருக்கும் இடையில் வந்து ரொம்ப நாள் நட்பு மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய், 1 பைசா 2 பைசா இல்லை, 5000 கோடி ரூபாய் அவர் வந்து லஞ்சம் பெற்றதாக இடி ரெய்டு நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த 5000 கோடி ரூபாய் எதிலிருந்து அவர் அடித்தார் தெரியுமா? மதுபான அந்த கடைகள் மற்றும் மது உற்பத்தி ஆலைகள். இங்கிருந்து வந்து அவருக்கு ஒரு மாதத்துக்கு குறைந்தது 80 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் அவருக்கு அவங்க வந்து மாமூல் கொடுப்பாங்களாம். இப்படி சம்பாதிச்ச போன 5 ஆண்டுகளில் இப்படி அவர் மட்டுமே சம்பாதிச்சது 5000 கோடிக்கு மேலேன்றாங்க. அதைத்தான் வந்து இப்போ தீவிரமாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் தமிழ்நாட்டுக்கு வந்து
தமிழ்நாட்டுக்கு புதுசாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற விஜயை பார்க்குறாரு, விஜய் கூட பேசுகிறாருன்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. அது கேட்கறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ கடந்த சில நாட்களாக இவர் பார்க்குறாருல, இவரை வந்து சந்திக்கிறாங்கல்ல, அல்லது இவர் புதுசாக பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாருல, அப்பாயின்மெண்ட் போடுறாரு, இவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு டூபியஸ் பர்சன் வாங்கல, அந்த மாதிரியான நாட்களை தான் இருக்காங்க. முதல்ல இந்த ஜோதிடருக்கு பதவி, அப்புறம் வித்ரா பண்ணார், அப்புறம் இவர் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அந்த வரி ஏய்ப்பு கேஸில் வந்து இவருக்காக வாதாடி இவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம்னு சொல்லி தண்டனையை வாங்கி கொடுத்தவர் தான் இப்போ புதுசாக வந்து அட்வொகேட் ஜெனரல், நம்ம தமிழ்நாடு அரசனுடைய அட்வொகேட் ஜெனரலாக வந்து அவரை நியமிச்சிருக்கிறதா அது ஒரு குற்றச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அப்புறம் இந்த மாதிரியான ஊழல் வழக்கு அல்லது குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள், இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக விஜயை சந்திக்கிறாங்க. நான் வந்து இவர் பதவியேற்ற அடுத்த நாள்லேருந்து சொல்கிறேன், இனி வருகிற நாட்களில் எப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து விஜயை பார்ப்பாங்க, எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் விஜய் முன்னுரிமை கொடுப்பாரு, எப்படிப்பட்ட மனிதர்கள் விஜயனுடைய ஆட்சியில் டாமினேட் பண்ணுவாங்க, அது வந்து அதை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஆரம்பமே வந்து இது மிகப்பெரிய ஒரு மோசடிக்கான ஒரு வாசலை வந்து பெருசாக திறந்து வைக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது. இது எதுவுமே நல்லதுக்கான அறிகுறியாக தெரியல. பார்ப்போம் இன்னும் வருகிற நாட்களில். இப்போ புதுசாக அமைச்சர்கள் ஆகியிருக்காங்களே, அவங்களுடைய செயல்பாடு வருகிற நாட்கள் இன்னும் யாரெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ போகிறாங்க, இதெல்லாம் வந்து மறைச்சிக்க முடியாது, எளிதில் தெரிஞ்சிடும். நமக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கூச்சமாக இருக்குது. யாரெல்லாம் அமைச்சர்? புசி ஆனந்த் அமைச்சர், ஆதவர்ஜனா அமைச்சர், இந்த வெங்கட்ரமண எது விஜயோட ஆடிட்டர், விஜய்க்கு ஆடிட்டராக இருந்தவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அமைச்சர். அடுத்து ராஜ்மோகன், முக்கியமான டிபார்ட்மெண்ட், அது சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன், பள்ளி கல்வித்துறை, அப்புறம் பத்திரிகை தொடர்பு, செய்தி தொடர்பு, செய்தி மக்கள் தொடர்பு, விளம்பரம், திரைப்படம், இப்படி மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதாவது எஜுகேஷனு, என்டர்டெயின்மெண்ட்டு, பப்ளிக் ப்ராட்காஸ்டிங், எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் பாருங்கள். இது மொத்தமாக வந்து ராஜ்மோகன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து அவர் வச்சது தான் சினிமாவோட இது சட்டம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவலம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து வாக்காளர்களுடைய ஆசையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கடைசியில். ஏன்னா எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் வந்து பழி யார்கிட்ட வருது? அந்த பப்ளிக் யார் ஓட்டு போட்டானோ அவனைத்தான் வந்து சேருது, அவனைத்தான் நம்ம நோக வேண்டியது, அவனைத்தான் நம்ம திட்ட வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஒரு கேவலத்துக்கும் மூல காரணம் யார்? இந்த வாக்களித்த இந்த மக்கள் தான். அவங்களத்தான் வந்து நம்ம நோகணும்.